வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். டிப்ளமோ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் அண்ட் ஃப்ளூயிட் பவர் சப்ஜெக்டில் ஃபஸ்ட் யூனிட்டு ப்ரெஷர் மெஷர்மெண்ட். அதாவது ஃபஸ்ட் யூனிட் நம்ம பார்த்துட்ருக்கோம் இதுக்கு முன்னே. ஸோ அதோட கண்டினியூட்டி வந்து ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஃப்ளூயிட் அண்ட் ப்ரெஷர் மெஷர்மெண்ட்டில் நம்ம இப்போ ப்ரெஷர் மெஷர்மெண்ட் செக்ஷனில் இருக்கிறோம். ஸோ இந்த ப்ரெஷர் மெஷர்மெண்ட்டில் லாஸ்ட்டு செஷனில் பாஸ்கல்லான என்ன, ப்ரெஷர்னா என்ன, அதாவது இன்டென்சிட்டி ஆஃப் ப்ரெஷர்னா என்ன, ஆக்சுவலாக ப்ரெஷர் இஸ் ஈக்குவல் டு லோட் பை ஏரியா ஆர் ஃபோர்ஸ் பை ஏரியான்னு பார்த்தோம். ஸோ அதை கண்டினியூ பண்ணி ஒரு கண்டெய்னர் இருக்குது, ஒரு ஸ்மால் கண்டெய்னர் எடுத்துங்க, அப்படி சின்ன கண்டெய்னர் எடுத்துங்க. இந்த கண்டெய்னரில் லிக்விட் இருக்குது ஆர் வாட்டர் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். ஸோ வாட்டர் இருந்ததுன்னா இதோட ப்ரெஷர் நம்ம எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ப்ரெஷர் அட் எ பாயிண்ட் இன் எ லிக்விட், அதான் நம்மளோட சாப்டர். ப்ரெஷர் அட் எ பாயிண்ட் இன் எ லிக்விட் இஸ் டியூ டு த வெயிட் ஆஃப் த லிக்விட் காலம் எபோவ் த பாயிண்ட். இப்போ இந்த பாயிண்டில் நான் எவ்வளோ ப்ரெஷர் இருக்குதுன்னு மெஷர் பண்ணணும்னா இதுக்கு மேலே எவ்வளோ ஹைட் ஆஃப் த லிக்விட் இருக்குதோ அதை கன்சிடர் பண்ணி தான் அந்த ப்ரெஷர் வேல்யூ இருக்கும். ஸோ த வெயிட் ஆஃப் லிக்விட் காலம் எபோவ் த பாயிண்ட் இஸ் கன்சிடர் எ ஸ்மால் ஏரியா ஏ அட் த டெப்த் ஆஃப் ஹைச் பிலோ த லிக்விட் சர்ஃபேஸ். ஸோ இந்த கண்டெய்னர் நான் எடுத்துக்க, இந்த கண்டெய்னரோட ஏரியா வந்து ஏன்னு எடுத்துக்கலாம், இந்த ஏரியா வந்து ஏன்னு எடுத்துக்கலாம். ஸோ எவ்வளோ வாட்டர் லெவல் இருக்குங்கிறது நம்ம வந்து ஹைச்சின்னு எடுத்துக்கலாம், அதாவது லிக்விட் சர்ஃபேஸ் எவ்வளோ ஹைட்டில் இருக்குங்கிறது. ஸோ ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் த ஏரியா இஸ் டியூ டு த வெயிட் ஆஃப் த லிக்விட் ப்ரிசம் ஸ்டாண்டிங் ஓவர் இஸ் தட். ஸோ எவ்வளோ ஃபோர்ஸ் இதில் ஆக்டிவ் ஆகுதுங்கிறது வந்து நம்ம as per பாஸ்கல் லா படி இந்த பாயிண்ட்லேருந்து இதுக்கு மேலே எவ்வளோ லெவல் ஆஃப் வாட்டர் இருக்குங்கிறத அதை கன்சிடர் பண்ணும். ஸோ ப்ரெஷர் ஈக்குவல் டு வெயிட் ஆஃப் த லிக்யூட் பை ஏரியா. ஸோ ப்ரெஷர் ஈக்குவல் டு வெயிட் ஆஃப் த லிக்யூட் பை ஏரியா. ஸோ இதை நத்திங் பட் இது இன்னொரு வழியிலே சொல்லலாம். ஸோ ப்ரெஷர் இஸ் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் த ப்ரிசம், எவ்வளோ இந்த இது வரைக்கும் இருக்கிற வால்யூம் இன்டு ஸ்பெசிஃபிக் வெயிட் பை ஏரியா. ஸோ அப்போ நம்ம அந்த நியூட்டனில் நமக்கு அதோட யூனிட்டை கொண்டு வர முடியும். ஸோ இதை சிம்பிளாக சொன்னீங்கன்னா வால்யூம், ஸோ ஏரியா இன்டு ஹைட் இன்டு ஸ்பெசிஃபிக் வெயிட் பை ஏரியா, இப்படி எடுத்துக்கலாமா? ஸோ உங்கள் ஏரியா டு ஏரியா கட் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்பெசிஃபிக் வெயிட் இன்டு vertical height, pressure equal to specific weight into vertical height. ஓகே தானே? இந்த வால்யூம் நம்ம கண்டுபிடிக்கணும்னா ஏரியா இன்டு ஹைட், 3 டைமென்ஷன் வந்தால் தான் வால்யூம் வரும். 2 டைமென்ஷன் இருந்தால் நம்ம ஏரியா மட்டும் தான் கண்டுபிடிக்க முடியும். ஸோ வால்யூம் ஈக்குவல் மீட்டர் கியூப் யூனிட்டில் வரதுனால இதில் கன்ஃபியூஸ் ஆகாதுங்க, எதுக்கு ஹெச் வந்தது நீ. ஸோ வால்யூமோட ஃபார்முலா ஏரியா இன்டு ஹைட். ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்பெசிஃபிக் வெயிட் ஆக்சுவலி டபிள்யூ, ஏரியா ஆல்ரெடி இருக்குது ப்ரெஷரோட ஃபார்முலாவில். ஸோ நம்ம டிவைட் பண்ணிவிட்டோம்னா ஸ்பெசிஃபிக் வெயிட் இன்டு ஹைட் ஆஃப் த லிக்யூட், அது ப்ரெஷர் ஹெட்னு சொல்லுவாங்க அதை. ஸோ ப்ரெஷர் ஹெட் ஆஃப் லிக்யூட், இந்த வெர்டிக்கல் ஹைட் ஆஃப் த லிக்யூட் கரஸ்பாண்டிங் டு த பர்டிகுலர் ப்ரெஷர் இஸ் நோன் அஸ் ப்ரெஷர் ஹெட். ஸோ இந்த ப்ரெஷர் ஹெட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரெஷர் ஹெட் நமக்கு இப்போ ட்ரை பண்ணணும். நமக்கு வந்து ப்ரெஷர் தெரியும், பட் ப்ரெஷர் ஹெட் ட்ரை பண்ணணும்னா ப்ரெஷர் பை ஸ்பெசிஃபிக் வெயிட் ஆஃப் லிக்யூட் இப்படி எடுத்துக்கலாம். P ஈக்குவல் டு இந்த ஹெச் இஸ் ஈக்குவல் டு P பை W ஆர் ஸ்பெசிஃபிக் வெயிட். ஸோ சிம்பிள் கால்குலேஷன்ஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எதுவுமே கன்ஃபியூஸ் ஆகிடாதுங்க. ப்ரெஷரோட ஃபார்முலா நீங்கள் போட்டிங்கனாலே P is equal to லோடு பை ஏரியா, அது லோடு இருந்தால் வெயிட்னு கன்சிடர் பண்ணால் வெயிட் பை ஏரியா. ஸோ நமக்கு இந்த வெயிட் நமக்கு கரெக்டாக தெரியாத பட்சத்தில் ப்ரெஷர் இஸ் ஈக்குவல் டு வால்யூம் இன்டு ஸ்பெசிஃபிக் வெயிட் பை ஏரியான்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? இது நம்ம ஒரு ஆல்ரெடி ஒரு ஃபார்முலா இதுமாதிரி ட்ரை பண்ணோம் முந்தின சாப்டரில், பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ப்ரெஷர் இஸ் ஈக்குவல் டு வால்யூம் இன்டு ஸ்பெசிஃபிக் வெயிட் பை ஏரியா. வால்யூமோட ஃபார்முலா ஏரியா இன்டு ஹைட் ஆஃப் த லிக்விட், எவ்வளோ ஹைட்டில் இருக்குதுங்கிறது. ஸோ நம்ம டிவைட் பண்ணிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக ஹைச் இஸ் ஈக்குவல் டு P பை ஸ்பெசிஃபிக் வெயிட். அதாவது இந்த ஸ்டாட்டிக் ஹெட் வந்து நம்ம இப்படியே கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் அப்படின்னா என்ன? வளிமண்டல அழுத்தம். அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் ஆக்சுவலாக வளிமண்டல அழுத்தம் நம்ம எல்லாருக்குமே தெரியும், சின்ன பிள்ளையிலேருந்து, அதாவது குழந்தையிலேருந்து நம்ம படிச்சுட்டு வரோம். அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் இஸ் டியூ டு த வெயிட் ஆஃப் ஏர் காலம் ஆக்டிங் ஆன் யூனிட் ஏரியா அட் சி லெவல். வளிமண்டல அழுத்தங்கிறது எவ்வளோ, அதாவது வளிமண்டலம் வளிங்கிறதுக்கு தமிழ் மீனிங் ஏர், காற்று மண்டலம்.
ஸோ எவ்வளோ ஏர் வந்து நம்ம எந்த பாயிண்டில் ப்ரெஷர் எடுக்கணுமோ அதுக்கு மேலே வெர்டிக்கல் ஹைட்டில் எவ்வளோ ஏர் இருக்குது அப்படிங்கிறது தான் அந்த ஏர் எவ்வளோ ஃபோர்ஸ் செலுத்துதுங்கிறது அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் அட் sea level, கடல் மட்டத்துக்கு மேலே. ஸோ atmospheric pressure definition, atmospheric pressure is due to the weight of air column acting on unit area at sea level. Barometer is used to measure the atmospheric pressure. Atmospheric pressure எப்படி மெஷர் பண்ணுவீங்க கேட்டால் பேரோமீட்டர்னு சொல்லுவாங்க. அங்கே போய் ப்ரெஷர் கேஜ்னு சொல்லாங்க. ஸோ பேரோமீட்டர். atmospheric pressure is 101.325 kilonewton per meter square. எல்லா கால்குலேஷன்ஸ்க்கும் நமக்கு இந்த atmospheric pressure வேல்யூ ரொம்ப முக்கியம். ஸோ அதை வந்து நம்ம மறக்கக்கூடாது. atmospheric pressure வேல்யூ 101.325 kilonewton per meter. இந்த வேல்யூ வந்து எந்த சூழ்நிலையிலும் மறக்கக்கூடாது. இந்த டிப்ளமோ படித்து முடித்த அப்புறம் கூட நமக்கு மறக்கக்கூடாது. இது அப்ராக்சிமேட்டாக 1 bar. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு இதை வந்து நம்ம மெர்க்குரிக்கு சொல்கிறதா இருந்தால் 760 mm ஆஃப் மெர்க்குரி. வாட்டரில் பார்க்குறதா இருந்தால் 10.33 மீட்டர் ஆஃப் வாட்டர். ஸோ இதில் எதுவும் கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் இஸ் டியூ டு த வெயிட் ஆஃப் ஏர் காலம் ஆக்டிங் ஆன் யூனிட் ஏரியா அட் sea level. ஸோ இட்ஸ் மெஷர்டு பை பேரோமீட்டர். atmospheric pressure value 101.325 kilonewton per meter square. ஓகே. ஸோ கேஜ் ப்ரெஷர், நம்ம இந்த அட்மாஸ்பியர் ப்ரெஷரு, கேஜ் ப்ரெஷர், வேக்யூம் ப்ரெஷர், அப்சல்யூட் ப்ரெஷர் இதெல்லாம் மேக்ஸிமம் கொஸ்டின்ஸில் இருக்கும் எந்த எக்ஸாம்லனாலும். ஸோ இதெல்லாம் நல்லா நோட் பண்ணி படித்து வச்சுக்கோங்க. அடுத்து கேஜ் ப்ரெஷர். நம்ம பைப் லைனில் யூனிட்லாம் கேஜ் ப்ரெஷர் கேஜ் இருக்குதுன்னா அதில் ஷோ பண்ணதில் அதான் கேஜ் ப்ரெஷர். If the pressure to be measured is more than the atmospheric pressure, then the pressure is indicated by the gauge is known as gauge pressure. அதாவது அட்மாஸ்பியர் ப்ரெஷரை விட அதிகமான ப்ரெஷர்ஸ் நம்ம ப்ரெஷர் கேஜில் நம்ம கால்குலேட், அதாவது நமக்கு ஷோ ஆகிறது எல்லாமே கேஜ் ப்ரெஷர். இஃப் த ப்ரெஷர் இஸ் மெஷர்ட் மோர் தென் த அட்மாஸ்பியர் ப்ரெஷர், அதாவது ஆக்சுவலாக அட்மாஸ்பியர் ப்ரெஷரே 1 barல இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. நம்ம ப்ரெஷர் கேஜில் வந்து நமக்கு 2 bar காட்டுது அப்படின்னா அந்த அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரை விட 2 மடங்கு அதிகமான அழுத்தம் அதில் இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ அட்மாஸ்பியர் ப்ரெஷர் இல்லைன்னு ஆகாது. இது நல்லா ஈஸியாக புரிஞ்சுக்கணும். அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் இல்லைன்னு அந்த இடத்துல ஆகாது. அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் ஆல்ரெடி இருக்குது. ஆனால் பைப்லைனில் போகிற ப்ரெஷர் 2 bar இருக்குதுன்னா அட்மாஸ்பியர் ப்ரெஷரையும் தாண்டி 2 bar அழுத்தம் அதில் இருக்குது அப்படின்னு நம்ம மீன் பண்ணிக்கணும். ஸோ இஃப் த ப்ரெஷர் டு பி மெஷர்ட் இஸ் மோர் தென் த அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர், தென் த ப்ரெஷர் இண்டிகேட்டட் பை எ கேஜ் இஸ் நோன் அஸ் கேஜ் ப்ரெஷர். அதாவது இந்த எக்ஸாம்பிள் வந்து ஒரு பைப்லைனில் வாட்டர் போயிட்டுருக்குறீங்களா, ஃப்ளோ ஆகிட்டு இருக்கு, இந்த ரேஞ்சில் ஃப்ளோ ஆகிட்டு இருக்கு. இதில் ஒரு கேஜ் மாட்டிருக்கீங்கன்னா ஒரு கேஜ் வந்து ஒரு ரீடிங், இப்போ சாம்பிள் 2 bar காமிக்குதுன்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல 2 bar ப்ரெஷர் காமிக்குதுங்கிறதுனால நமக்கு வந்து 2 bar ப்ரெஷர் தான் அதில் இருக்குன்னு ஆகாது. அட்மாஸ்பியருக்கு இது ஆக்சுவலாக ஒரு அட்மாஸ்பியரில் தான் இருக்குது, பூமியில் தான் இருக்குது, ஒரு அட்மாஸ்பியரில் இருக்குது. இந்த அட்மாஸ்பியர் ப்ரெஷரையும் தாண்டி 2 bar அழுத்தத்தில் இது ப்ளே ஆகிட்டு இருக்குது. அதாவது ஃபோர்ஸில் போயிட்டுருக்குது, அது மூவ் ஆகிட்டு இருக்குது, என்ன ஃப்ளோ ஆகிட்டு இருக்குது, எப்படினாலும் சொல்லிக்கலாம். ஸோ இது இந்த ப்ரெஷர் வந்து இந்த கேஜில் காட்டுறது கேஜ் ப்ரெஷர் இஸ் மோர் தென் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர். இங்கே வந்து அட்மாஸ்பியர் ப்ரெஷர் இல்லைன்னு ஆகாது. இப்போ நீங்கள் புவி வளிமண்டலத்தை விட்டு நீங்கள் வெளியே நின்று பார்த்து அங்கே ஒரு கேஜ் நமக்கு இருந்ததுன்னா அங்கே அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் இல்லை. ஸோ இட்ஸ் லெஸ் தென் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர்னு ஆகும். ஸோ நார்மல் நம்ம பார்க்குற எல்லா ப்ரெஷருமே அட்மாஸ்பியர் ப்ரெஷர் இன்க்ளூடட் தான். பட் நம்ம கால்குலேஷனுக்கு அதை எடுத்துக்க மாட்டோம் மேக்ஸிமம். ஸோ நம்ம கேஜில் பார்க்குற எல்லா ப்ரெஷரும் கேஜ் ப்ரெஷர்னு எடுத்துக்கலாம். ஸோ இதோட டெஃபினிஷன், இஃப் த ப்ரெஷர் டு பி மெஷர்ட் இஸ் மோர் தென் த அட்மாஸ்பியர் ப்ரெஷர், தென் த ப்ரெஷர் இண்டிகேட்டட் பை எ கேஜ் இஸ் நோன் அஸ் கேஜ் ப்ரெஷர். எக்ஸாம்பிள் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். இருந்தாலும் யூனிட் வைஸாக எக்யூப்மெண்ட் வைஸாக பார்த்தா பாய்லரோட ஸ்டீம் ப்ரெஷர் பார்த்தீங்கன்னா அது அட்மாஸ்பியரோட எக்ஸ்ட்ரா தான் இருக்கும், 3 bar அந்த மாதிரி. அதுக்கடுத்து ஏர் கம்ப்ரெஷரில் இருக்கிறது, இதெல்லாம் வந்து அட்மாஸ்பியர் ப்ரெஷரோட ஹை. நம்ம கேஜில் என்னென்ன ப்ரெஷர்லாம் மெஷர் பண்ணுறோமோ அதெல்லாம் கேஜ் ப்ரெஷர் இஸ் மோர் தென் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர். ஸோ இதில் எதுவும் கன்ஃபியூஷன் ஆக வேணாம். ஒருக்காக கூட 2 ட்ரிப் நீங்கள் வாசிச்சிங்கனாலே இது உங்களுக்கு புரிஞ்சிடும். ஸோ அடுத்து கேஜ் ப்ரெஷரை தாண்டி நமக்கு வேக்யூம் ப்ரெஷர். இந்த கேஜ் ப்ரெஷருக்கு அப்படியே ஆப்போசிட். இஃப் த ப்ரெஷர் இஸ் டு பி மெஷர்ட் இஸ் லெஸ் தென் த அட்மாஸ்பியர் ப்ரெஷர், தென் த ப்ரெஷர் இண்டிகேட்டட் பை த கேஜ் இஸ் நோன் அஸ் வேக்யூம் ப்ரெஷர். அதாவது ப்ரெஷர் கேஜை பொறுத்த வரைக்கும் வேக்யூம் ப்ரெஷர், ஒரு ப்ரெஷர் கேஜ் எடுக்கிறீங்க, இங்கேருந்து நமக்கு வேல்யூ ஸ்டார்ட் ஆகுதுன்றீங்கன்னா இது 0லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த பக்கம் 8 bar வரை இருக்குதுன்னு வச்சுங்க. சாம்பிள் சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு
இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மைனஸில் ஒரு 8 பார் வரை இருக்குது. ஸோ ப்ரெஷர் கேஜ் வந்து மைனஸில் காமிக்குது 4 பார் அப்படின்னா நம்ம வேக்யூம் ப்ரெஷர் எடுத்துக்கலாம். ஸோ இஃப் த ப்ரெஷர் இஸ் மெஷர் டு த லெஸ் தென் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர். இந்த வேக்யூம் ப்ரெஷர் வேக்யூம் பிளாஸ்க்லாம் இருக்குல்ல, வேக்யூம் பம்பாங்கலாம் ஏற்கனவே அங்கே இருக்கிற காற்றெல்லாம் வெளியே எடுத்துருவாங்க. அங்கே இருக்கிற லிக்விட் ஆர் ஃப்ளூயிட்லேருந்து வெளியே எடுத்துருவாங்க. ஸோ அப்போ அந்த இடம் வெற்றிடமாக இருக்கும். எந்த அளவுக்கு அங்கே உள்ளே இருக்கிற ஏரை வந்து கம்ப்ளீட்டாக வெளியே எடுக்கிறாங்களோ அந்த அளவுக்கு அங்கே வந்து ஒரு கேவிட்டி கிரியேட் ஆகும், வெற்றிடம் கிரியேட் ஆகும். ஸோ அங்கே ஒரு வேக்யூம் ப்ரெஷர் கிரியேட் ஆகும். ஏன்னா அட்மாஸ்பியர் ப்ரெஷர் வந்து அதை தொடர்ந்து அவுட்டர் சர்ஃபேஸில் மோதிக்கிட்டே இருக்குது. அதனால் அங்கே வேக்யூம் ப்ரெஷர் கிரியேட் ஆகும். ஸோ அந்த இடத்துல நம்ம வந்து வேக்யூம் ப்ரெஷர்னு சொல்லிக்கலாம். அங்கே சில ஃபோர்ஸ் எக்ஸ்டர்னலாக இருந்து அவுட் சைட்லேருந்து இன்டர்னல் தொடர்ந்து மோதிக்கிட்டே இருக்கிறதுனால உள்ளே அதில் எதுவுமே இல்லாமல் இருக்கிறதுனால அந்த இடத்துல வந்து நமக்கு ஒரு வேக்யூம் கிரியேட் ஆகும். அங்கே இருக்கிற ப்ரெஷர் வந்து வேக்யூம் ப்ரெஷர். அந்தளவுக்கு நீங்கள் ரொம்ப யோசிக்க வேணாம். இஃப் த ப்ரெஷர் டு பி மெஷர்ட் இஸ் லெஸ் தேன் த அட்மாஸ்பியர் ப்ரெஷர் தென் த ப்ரெஷர் இண்டிகேட்டட் பை கேஜ் இஸ் நோன் அஸ் வேக்யூம் ப்ரெஷர். அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரை விட அதிகமாக இருந்ததுன்னா இஸ் மெஷர்ட் டு பி ஹையர் தேன் த அட்மாஸ்பியர் ப்ரெஷர் இட் கால்டு பை கேஜ் ப்ரெஷர். இஸ் லெஸ் தேன் த அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் இஸ் கால்டு பை வேக்யூம் ப்ரெஷர். ரொம்ப சிம்பிள், அவ்வளோதான். ரொம்ப யோசித்து குழப்பிக்க வேணாம். ஸோ இதுக்கு இடையில ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது. த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த அப்சல்யூட் ப்ரெஷர் கேஜ் ப்ரெஷர் அண்ட் வேக்யூம் ப்ரெஷர் as shown in the figure. அதாவது அடுத்து நம்ம இந்த ஃபிகர் பார்க்கலாம். அதாவது ஒரு சின்ன டிராயிங் மாதிரி போட்டு பார்க்கலாம். மேத்தமெட்டிக்கலி பார்த்தீங்கன்னா அப்சல்யூட் ப்ரெஷர் ஈக்குவல் டு அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் ப்ளஸ் கேஜ் ப்ரெஷர் அண்ட் வேக்யூம் ப்ரெஷர் ஈக்குவல் டு அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் மைனஸ் அப்சல்யூட் ப்ரெஷர். ரொம்பவும் ஒருக்கா ஞாபகம் வச்சுங்க. அட்மாஸ்பியரிக் ப்ரெஷருங்கிறது 101.325. இந்த வேல்யூ வந்து எப்பவும் ஞாபகம் இருக்கட்டும். ப்ரெஷரோட யூனிட் நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர். அந்த வேல்யூவும் எப்பவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த ஃபஸ்ட்டு சென்டரில் ஹைட்டாக இருக்குது நம்ம அப்சல்யூட் ப்ரெஷர்னு எடுத்துக்கலாம். இது அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர், இது வேக்யூம் ப்ரெஷர். ஸோ ஃபஸ்ட்டு இருக்கிறது ப்ரெஷர் அட்மாஸ்பியரிக், ஓகேவா. செகண்ட் இருக்கிறது ப்ரெஷர் அட் அப்சல்யூட். தேர்ட் இருக்கிறது சேம் அப்சல்யூட் ப்ரெஷர் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ உங்கள் அப்சல்யூட் ப்ரெஷர் ஈக்குவல் டு அட்மாஸ்பியரிக் ப்ளஸ் கேஜ் ப்ரெஷர். இதுக்கு மேலே நம்ம மெஷர் பண்ணுறோன்னா, இதுக்கு மேலே ப்ரெஷர் இருந்ததுன்னா அது கேஜ் ப்ரெஷர், ஓகேவா. ஸோ நம்ம இந்த இடத்துக்கு அப்சல்யூட் ப்ரெஷர் கால்குலேட் பண்ணணும்னா அட்மாஸ்பியர் ப்ரெஷர் கூட கேஜ் ப்ரெஷரை கூட்டினோன்னா நமக்கு அப்சல்யூட் ப்ரெஷர் கிடைக்கும். ஸோ அதே வேக்யூம் ஸ்டேஜ், அடுத்த ஸ்டேஜுக்கு நமக்கு வரும்போது வேக்யூம் ப்ரெஷர் நமக்கு வேணும் அப்படின்னா, அதாவது அங்கே அப்சல்யூட் ப்ரெஷர் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா, இதுக்கு மேலே பார்த்துங்க. நமக்கு இதான் அட்மாஸ்பியர் ப்ரெஷர்னு சொன்னோம். அட்மாஸ்பியர் ப்ரெஷருக்கு டவுனில் இவ்வளோ வேல்யூ நமக்கு இருக்குதுன்னா இது வேக்யூம் ப்ரெஷர், கேஜ் இண்டிகேட் ஆகும். இது நம்ம வேக்யூம் ப்ரெஷர்னு சொல்லுவோம். ஸோ வேக்யூம் ப்ரெஷர் ஈக்குவல் டு அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் மைனஸ் த அப்சல்யூட் ப்ரெஷர். அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர்லேருந்து அப்சல்யூட் ப்ரெஷர் நம்ம மைனஸ் பண்ணிக்கிட்டோன்னா நமக்கு வேக்யூம் ப்ரெஷர் கிடைக்கும். ஸோ பை கால்குலேஷனுக்கு ரொம்ப இது யூஸ் ஆகும், ஞாபகம் வச்சுங்க. ப்ரெஷர் at absolute pressure is equal to atmospheric pressure plus gauge pressure, ஓகேவா. and vacuum pressure is equal to atmospheric pressure minus gauge pressure, ஓகேவா. வேறு ரொம்பலாம் ஒன்றும் யோசிக்க வேண்டாம். வேக்யூம் ப்ரெஷர் ஈக்குவல் டு அட்மாஸ்பியர் ப்ரெஷர் மைனஸ் கேஜ் ப்ரெஷர் பார்த்துக்கலாம். அதாவது கேஜ் ப்ரெஷரில் ப்ரெஷர் அப்சல்யூட் ப்ரெஷர், கேஜ் ப்ரெஷர்னால் கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ இந்த ரெண்டு ஈக்குவேஷனும் ஞாபகம் வச்சுக்கோங்க. கால்குலேஷன்ஸ்க்கு நமக்கு அதிகமாக இது யூஸ் ஆகும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இது கன்ஃபியூஷன் இல்லாமல் ஒரு ட்ரிப்புக்கு 2-3 ட்ரிப்பு ரீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இது அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இந்த வேக்யூம் ப்ரெஷர் எப்படி கிரியேட் ஆகுது, அது எதனால் கிரியேட் ஆகுதுன்னு சின்ன ஐடியா கொடுத்தோம்.
அதுக்கடுத்து மேத்தமெட்டிக்கலி அப்சல்யூட் ப்ரெஷர் நமக்கு வந்து அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் நமக்கு ஆல்ரெடி ஸ்டாண்டர்டாக தெரியும். ஸோ கேஜ் ப்ரெஷர் நமக்கு வந்து ஷோன் ஆகுது அப்படின்னா டிஸ்பிளேல. ஸோ அதுலேருந்து நம்ம எப்படி அப்சல்யூட் ப்ரெஷர் கால்குலேட் பண்ணுறது, டோட்டல் ப்ரெஷர் எவ்வளோன்னு கால்குலேட் பண்ணுறது, நம்ம இந்த கேஜ் ப்ரெஷரை அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் கூட கூட்டினோன்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக டோட்டல் ப்ரெஷர் நமக்கு கிடைக்கும். ஸோ இது வேக்யூம் ஸ்டேஜ். அட்மாஸ்பியர் ப்ரெஷரை விட கம்மியான ப்ரெஷர் தான் அங்கே இருக்குது. அப்படிங்கிறப்போ நமக்கு அப்சல்யூட் ப்ரெஷர் கண்டுபிடிக்கணும், அங்கே எவ்வளோ ப்ரெஷர் ஆக்சுவலாக இருக்குதுன்னு கண்டுபிடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர்லேருந்து கேஜ் ப்ரெஷரை, அதாவது அப்சல்யூட் ப்ரெஷரை கழிச்சிங்கன்னா உங்களுக்கு அங்கே இருக்கிற ஒரிஜினல் வேக்யூம் ப்ரெஷர் நமக்கு கிடைக்கும்.